கிறிஸ்தவங்களாக இருக்கிறவங்களுக்கும் உலகத்தானுக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ். அவனுக்கு பிரச்சனை, அவனை காலி பண்ணுறோம். ஆனால் நம்ம பிரச்சனை சூப்பர் நேச்சுரல் பார்க்க வைக்கும். பிரச்சனை நம்மளை வேற மாதிரி திடீர்னு தூக்கி எடுத்து போய் நிப்பாட்டிடும். உங்களுக்கு வர்றது பிரச்சனை கிடையாது. அது தேவனுடைய ஒரு லெவல் இருந்து அடுத்த லெவலுக்கு உயர்த்துகிற ஒரு தருணம், ஒரு சுச்சுவேஷன். நீ பிரச்சனைன்னு பேர் கொடுத்தீங்கன்னா அது பேர் பிரச்சனை. பிரச்சனைக்கு நீங்கள் ஒரு பேர் கொடுக்கணும், இது என்னுடைய உயர்வு. தேவன் கிரியை செய்கிற இடம், தேவன் கிரியை செய்கிற இடமாகவும், தேவன் உறவு கொள்ளுகிற இடமாகவும், தேவன் அவங்க வந்து கை வைக்கிற இடமாகவும் அது மாற்றப்படுகிறப்போ அது கண்டிப்பாக சூப்பர் நேச்சுரலாக நீங்கள் அடுத்த அளவுக்கு உயர்ந்ததை நீங்கள் பார்க்க முடியும். பூமி சீர்குலைந்து 1ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 1 எடுக்க வேணாம். சீர்குலைந்து இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு. தேவன் வந்து பார்க்குறாரு, தலையாக அடிச்சுக்கிட்டு, சே என்ன இது எல்லாம் இப்படி இருளா, சே இப்படி இருக்கு அப்படின்னு ஆண்டவர் போல. பிரச்சனை சீர்குலைந்து ஒரு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அந்த இடத்துல தேவன் ஒர்க் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு துன்பமும், துயரமோ, இல்லாட்டி நாசமோசமோ, இதெல்லாம் தேவனோட அன்பிலிருந்து மட்டும் நீங்கள் விலகி போகாமல் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா தேவனாக ஒர்க் பண்ணுவார். காட் உங்கள் லைஃப்பில் வைத்திருக்கிற பெரிய பெரிய திட்டங்கள் எல்லாம் எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னா பிரச்சனையோடைய நடு மையத்தில் ஆரம்பித்து முடிக்கிற இடம் வேறு இடத்துல முடிப்பார். நீங்கள் இன்னும் பிரச்சனை நடுவிலே உட்காந்துருந்தீங்கன்னா இன்னும் தேவனை இன்வைட் பண்ணலன்னு அர்த்தம். கீபோர்டை தூக்க போகிறேன், தூக்கிட்டு அப்படியே ஆடனே நிற்கிறேன். அரவிந்த் உட்காந்துக்கிறான், அஜய் உட்காந்துக்கிறான், ரோஹித் கண்டிப்பாக எஞ்சி வந்துடுவாங்கல்ல தூக்கிறதுக்கு. வராதீங்க நானே பார்த்துக்கிறேன். இப்படி தான் நம்ம முக்கால்வாசி பிரச்சனையை என்ன பண்ணுகிறோம். நானே பண்ணல, ஆண்டவரே நீ அப்படியே உட்காருது, நான் முடியலன்னா வரேன் அவன் முடியலன்னா வரேன் அப்படின்னு. பேதுரு, யாக்கோபு, யோவான்லாம் வந்து கடல் சீற்றமாக ஆடிட்டு இருக்கான். ஏசப்பா அந்த மலையிலையும் நல்லா தூங்குறாராம். வராமே சொல்லுங்களேன். மீனவர்களாக இருந்ததுனால இவங்களுக்கு நிறைய இந்த டெக்னிக்ஸ்லாம் தெரியல. பாய் மரத்தை அப்படி போடு, இப்படி இழு, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட மேட்ரு போட்டு என்ன பண்ணுறாங்க, திருப்பி அவங்களுடைய மேட்ரு எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு, ஐயோ சாமி ஐயரே நாங்கள் மடிந்து போகிறது தான் உங்களுக்கு சித்தமானு நல்லா தூங்கி நிற்கிறவர் பார்த்து கேட்குறாங்க. ஆண்டவர் ஏன் தெரியுமா அமைதியாக இருந்தார்? இன்விடேஷன். இயேசுவை நீங்கள் இன்வைட் பண்ணுறதை அவர் விரும்புகிறார். நீங்கள் உங்கள் பிரச்சனையில் தேவனை இன்வைட் பண்ண வேண்டிய அவசியத்தில் இருக்கிறீங்க. ஏன்னா அந்த பிரச்சனை இங்கே இருக்கிற யாருக்குமே சொல்கிறேன், உங்கள் பிரச்சனை உங்களால் முடிக்க முடியாது. அது மட்டும் தான் உண்மை. ராமேன் சொல்லுங்களேன், வித்தவுட் காட் யூ கான்ட் டூ தட். பிரச்சனை சால்வபிளாக நீங்கள் மாற்றவே முடியாது. அப்படி முடியும்னு சொல்லி எழுந்து நின்ற நிறைய பேர் காணாமல் போயிருக்கிறாங்க. அப்படி முடியும்னு சொல்லி எழுந்து நின்ற ஏகப்பட்ட கிறிஸ்தவர்களே முடிக்க முடியாமல் ஊழியத்தை எடுத்து ஓரமாக வச்சுட்டு விசுவாச வாழ்க்கையை விட்டுட்டு ஓரமாக போனவங்களும் இருக்கிறாங்க. ஸோ நான் ஒரு குட்டி சிங்கம், எனக்கு பின்னாடி ஒரு பெரிய சிங்கம் நிற்குது. ஆண்டவர் இந்த ஃபோர்ஸில் தான் உன்னை கூப்பிட்டு போவார். நீ போய் பிரச்சனைக்கு முன்னாடி நிற்கிறப்போ என்னப்பா அப்படின்னு கேட்குற பின்னாடி என்னப்பா அப்படின்னு ஒரு சவுண்டு உருவாக்குறது. அந்த ஏரியாவில் நீங்கள் தேவனை இன்வைட் பண்ணி அவரை கூடயே கூட்டிகிட்டு போகணும். நீங்கள் தேவனை கூட்டிகிட்டு போகாமல் யாரா நீ என்ன எம்எல்ஏ கை வைக்கிற நீ அப்படின்றப்போ அவன் இன்னும் கை வைப்பான், இன்னும் மண்டையில் நொங்குன்னு. இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு ஹையஸ்ட் பீக்குக்கு போகிறதுக்கான முக்கியமான காரணமே தேவனை கூட கூட்டிகிட்டு போகாமல் இருக்கிறதுனால தான். அவருக்கு பேர் இருக்குது யுத்தத்தில் வல்லவரா. நீங்களாம் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கரமாக யுத்தம் பண்ணுவார். நீங்களாம் யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கரமாக சண்டை பண்ணுகிற தேவன் அவர். அவர் என்ன தேவன்? சண்டை பண்ணுகிற தேவன். WWE ஃபுல்லாக தோற்று போயிடுவாங்க. இவர் ஸ்மாக் போட்டாருன்னா அவன் பூமிக்குள்ளே போயிடுவான். அடி ஆளுக்கு சர அப்படிதான் நினைக்கிறேன். பிசாசில சண்டை போட்டு ஒரு ஸ்மாக் போட்டுப்பாரு, எதிர்த்து இப்படி ஒரு குத்திருப்பாரு, பூமிக்குள்ளே கரகரகரன்னு உள்ள போய் மையத்துக்கு போய் நின்றுக்கிறான். இல்லை இப்போ அவன் அங்கே தான் இருக்கிறான், பாதாளத்தில் இருக்கிறான். அந்த பாதாளம் எங்கே இருக்குன்னா இந்த பூமிக்குள்ளே தான் இருக்குன்றான். யுத்தத்தில் வல்லவர் அவர். அவருக்கு ஏகப்பட்ட பேர். யுத்தத்தில் வல்லவர், சமாதான பிரபு. பயங்கரமாக சண்டை பண்ணிட்டு விட்டாது. என்னப்பா நல்லா இருக்கியா? அவன் எதிராளி வந்து அவர் வேறு மாதிரி முகத்தை காமிச்சிட்டு விட்டாது. என்னப்பா சாப்பிட்டியா, பால் சாப்பிட்றியாப்பா, என்னப்பா இப்படி வாடி போயிருக்க அப்படின்னு சமாதான பிரபுவாகவும் பச்சிக்கிற அக்னி கூட அவர் காற்றாயும் வருவார், தண்ணியாகவும் வருவார், எப்படி வேணால் வருவார். ஆனால் நீ அவருக்கு பிள்ளையாக இருந்தனா எப்போ பார்த்தாலும் உனக்கு சுகத்தை குத்திட்டு உனக்கு எதிராக வரவங்க எல்லாம் வேறு மூஞ்சிக்காங்க, ஏய் அப்படி போவார். அவரை இன்வைட் பண்ணுறதை பழகிக்கோங்க. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று யோசித்துப்பா. உட்கார்றா நான் பார்த்துக்கிறேன்டா. இந்த டைலாக்லாம் வந்து வேறு மாதிரி டைலாக் அது.
நீ என்ன சும்மா இருந்துச்சு உட்காரு நான் பார்த்துறேன் அப்படின்ற ஒரு போகிற ஏரியா தான் அம்மந்திருந்து. நம்ம சுத்த தமிழில் பேசுறதுனால தெரிய மாட்டேங்குது. சுத்த தமிழ் அந்த வார்த்தை படிக்கிறதுனால என்ன புரிய மாட்டேங்குது. அம்மந்திருந்து ஆண்டவரே அம்மந்திருக்கிறானுவரே அம்மந்திருக்கிறா எஞ்சி நீ நடந்து போயின்னா அம்மந்திருக்கிறேன்ட்டு. உங்கள் பிரச்சனையில் நீங்கள் வாயத்திலிருந்து பேச தேவையில்லை. இன்வைட் காட். ஆண்டவரை நீங்கள் பார்த்துங்கப்பான்னு சொல்லி விட்டுருங்களேன். அவர் பார்க்குற ஃபோர்ஸே வேற மாதிரி இருக்கும். திருப்பி சொல்கிறேன், உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை யாருனாலையும் உங்களுடைய பிரச்சனையை சீர் செய்து கொள்ள முடியாது. உங்கள் பலத்தினால் முடியாது. இது 100க்கு 100 உண்மை. நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இன்வைட் காட். கர்த்தரை நீங்கள் இன்வைட் பண்ணுறப்போ கடன்னு நடக்கும். எந்த தடவை தான் அங்கே போய் வச்சிருவார். எங்கே இது இருக்குதோ வச்சிருவார். பேசுன்னு சொல்கிறப்ப நீங்கள் பேசுனீங்கன்னு வச்சுங்களேன், கோலியாத்தை அட்டின்னு சொல்கிறப்ப நீங்கள் அட்டின்னு வச்சுங்களேன், அவன் எவ்வளோ பெரிய கோலியாத்தாக இருந்தாலும் கீழே விழுந்து தான் ஆகணும். ராமே சொல்லுங்களேன். சொல்ல பிரச்சனைக்கு நடுவில் ஐ இன்வைட் காட்.